ஹாய் ஹலோ விவர்ஸ், நான் உங்களோட ஷரோன். நம்மளோட ஜியோன் ஃபர்னிச்சர்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். நம்ம ஜியோன் ஃபர்னிச்சர் வந்து எங்க ஃபர்ஸ்ட் லொகேட் ஆயிருக்குன்னு சொல்லிடுறேன். நம்மளோட பள்ளியில திண்டுக்கல் மெயின் ரோட்ல ஏபி காலேஜ் ஆப்போசிட்ல வந்து லொகேட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா கிரைண்டர் வந்து ஷார்ட்ஸா போட்டிருந்தேன். நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, நிறைய மாடல்ஸ் இருக்கு. அதை லாங் வீடியோல பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு நம்மளோட ஸ்டாஃப் வந்து நம்மளோட ஜியோன் ஃபர்னிச்சர் வந்து எல்லா கிரைண்டர் பத்தியும் அழகா வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். இன்னைக்கு நான் உங்க சிவன் ஃபர்னிச்சர் வந்து தீபா பேசுறேன். இன்னைக்கு நான் பார்க்க போற மாடல் பாத்தீங்கன்னா டேபிள் டாப் கிரைண்டர். நம்மள்ட்ட வந்து நிறைய கம்பெனி இருக்கு. அதுல ஸ்டார்டிங்ல லட்சுமி, கிரீன் செப், பட்டர்ஃப்ளை, பிரீத்தி, விடியம், டிராவல்ஸ், அல்ட்ரா, இன்னும் நிறைய கம்பெனி நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற மாடல் பார்த்துட்டீங்கன்னா லட்சுமி கிரைண்டர். இது வந்து வாட்ச்னு பார்த்துட்டீங்கன்னா 150 வாட்ஸ் வந்துடும். இதுல வந்து சப்பாத்தி மாவு பிணையிறது, தேங்காய் திருவுறதும் எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு. இதில் நம்ம ஆட்ட டெபாசிட்டோட அளவுன்னு பார்த்துட்டிங்கன்னா 3/4 கிலோ ஆட்டலாம் நம்ம. அடுத்து நம்ம பார்க்க போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா கிரீன் செப் கம்பெனி. இதுவும் வந்து உங்களுக்கு 3/4 கிலோ டெபாசிட்டி தான். மோட்டருக்கு 5 இயர் வாரண்டி, ப்ராடக்ட் வாரண்டி, கம்ப்ளீட்டாக 2 இயர்ஸ் வாரண்டி வந்துடும். இதுவே நமக்கு சப்பாத்தி மாவு பிணையிறது, தேங்காய் துருவர் எக்ஸ்ட்ரா நமக்கு வந்துடும். இந்த கம்பெனியில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 6 கலர் அவைலபிளாக நமக்கு வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் பார்த்துட்டிங்கன்னா பட்டர்ஃப்ளை. இந்த மாடலில் உங்களுக்கு 230 வாட்ஸ் வந்துடும். இதில் கலர் அவைலபிள் நம்மகிட்ட இருக்குது. இதுக்கும் மோட்டருக்கு வாரண்டி 5 இயர் வாரண்டி, கம்ப்ளீட் ப்ராடக்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 வருஷம் வாரண்டி வந்துடும் உங்களுக்கு. இதுலேயும் சப்பாத்தி மாவு பிணையிறது, புரோட்டா மாவு அந்த மாதிரி பிணையிறதுக்கு உங்களுக்கு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் பார்த்துட்டிங்கன்னா பிரீத்தியில் பவர் கிரைண்டர்னு சொல்லி வரும் இந்த மாடல் பேர். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டர் வந்து 250 வாட்ஸ் வந்துடும். ப்ராடக்ட் வாரண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்டி வந்துடும் உங்களுக்கு. கம்ப்ளீட் மோட்டருக்கு வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா 5 இயர் வாரண்டி வந்துடும். இதுலேயே நமக்கு மாவு பிணையிற கடையில் எக்ஸ்ட்ரா வந்துடும் இதில் இந்த மாடலில். அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா அமிர்தா. இந்த மாடல் பார்த்துட்டிங்கன்னா நம்ம நார்மலாக வந்து உங்களுக்கு ப்ரெஷ் பண்ணுற மாதிரி வரும். இந்த டைப்பில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்துடும். மற்ற எல்லா பிராண்டும் பார்த்துட்டிங்கன்னா பிளாஸ்டிக்கில் வந்துடும். இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சில்வர் ஹேண்டில் வந்துடும். நம்ம உளுந்து இந்த மாதிரி அரைக்கிறப்ப இந்த இடத்துல வந்து பல்லு பொல்லாம் நிற்காது உங்களுக்கு. எக்ஸ்ட்ரா வந்து இந்த கரண்டி வந்தோம்னா நம்ம கை வச்சு மாவு தள்ளணுங்கிற அவசியம் இல்லை இதில். அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் பார்த்துட்டிங்கன்னா பிரீத்தியில் ஐகானிக் மாடல். எல்லா கிரைண்டருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சைடு ரொட்டேஷன் ஆகும். இந்த மாடல் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு டபுள் சைடு ரொட்டேஷன் வந்துடும். உள்ளே வந்து 2 ஹேண்டில் இருக்கிறனால நமக்கு வந்து மாவோட ஸ்பீடு அதிகமாக இருக்கும். மற்ற கிரைண்டரில் உங்களுக்கு 20 நிமிஷத்தில் மாவாட்டுதுன்னா உங்களுக்கு வந்து இது 10 மினிட்ஸில் மாவாட்டிடும். இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு வந்து ப்ராடக்ட் வாரண்டினா 2 வருஷம் வாரண்டி வந்து பிரீத்தி பொறுத்த வரைக்கும். கம்ப்ளீட் ஃபுல்லாக வந்து பார்த்துட்டிங்கன்னா மோட்டருக்கு 5 இயர் வாரண்டி வந்துடும். இது பிரீத்தி பொறுத்த வரைக்கும் நமக்கு லைஃப் டைம் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் பார்த்துட்டிங்கன்னா விடியம். இந்த மாடலே உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் ப்ராடக்ட் வாரண்டி, மோட்டருக்கு வந்து 5 இயர் வாரண்டி வந்துடும். அடுத்து ஹேவல்ஸ். இதுக்கு வந்து 230 வாட்ஸ் வந்துடும். மோட்டருக்கு வந்து 5 இயர் வாரண்டி வந்து, ப்ராடக்ட் வாரண்டி வந்து 2 இயர்ஸ் வாரண்டி வந்துடும் உங்களுக்கு. பிரீத்தியில் இந்த மாடல் பார்த்துட்டிங்கனாலும் 2 இயர்ஸ் வாரண்டி, 5 இயர் மோட்டர் வாரண்டி வந்துடும். எல்லாத்துக்குமே 230 மேக்ஸிமம் வந்து டேபிள் டாப் கிரைண்டர் எடுத்துட்டிங்கன்னா 230 வாட்ஸ் வந்துடும். அடுத்து நம்ம பார்க்க போகிற கம்பெனி பார்த்துட்டிங்கன்னா அல்ட்ரான்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மோட்டார் எல்லாமே எல்ஜியோட அப்ளைன்சஸ் வந்துடும். இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம அந்த காலத்தில் யூஸ் பண்ண மாதிரி ஸ்டோன் கல் வந்துடும். இதில் எஸ்எஸ்ல வந்துடும் ஸ்டீல். இந்த ஹேண்டில் எல்லாமே உங்களுக்கு ஸ்டைன்லெஸ் ஸ்டீலில் வந்துடும். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 1.25 லிட்டர்ஸ் வந்துடுது. உங்களுக்கு ஒரு 1/4 கிலோ மாவாட்டுறோம், நம்ம கம்மியாக அரைக்கணும்னு சொன்னாலும் இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் பார்த்துட்டிங்கன்னா 2 லிட்டர் வந்துடும் இதோட டெபாசிட்டி. இது 2 லிட்டர்லேயே உங்களுக்கு டைமர் செட்டிங்கில் வந்துடும். நம்ம டைமிங் செட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் டைம் செட் பண்ணுறோன்னா அதை ஆட்டி முடிச்சோன்னே நம்ம மொபைல் மாதிரி சவுண்டு வருது. நம்ம அதை பார்த்து ஆஃப் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா 2 லிட்டரு. இதோட டெபாசிட்டின்னு பார்த்துட்டிங்கன்னா டெபாசிட்டி 2 லிட்டர் வந்துடும். உங்களுக்கு மாவோட கேஜி அரைக்கிற அளவு வந்து பார்த்துட்டிங்கன்னா 1.25 கிலோ அந்த வரைக்கும் போட்டுக்கலாம் நம்ம. மோட்டரோட வாரண்டின்னு பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து 5 இயர் வாரண்டி வந்து, ப்ராடக்ட் வாரண்டின்னு எடுத்துட்டிங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்டி வந்துடும். அடுத்து நம்ம பார்க்க போகிற கம்பெனின்னு எடுத்துட்டிங்கன்னா பொன்மணி கிரைண்டரு. இதில் வந்து நிறைய பேர் நம்ம மாவு கல் தூக்கி எடுக்க முடியல அப்படிங்கிற ரீசனுக்காக நம்ம கமத்திக்கிற மாதிரி நிறைய டைப் கேட்பாங்க. அதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கமத்திக்கலாம் நம்ம. இதில் வந்து 3 லிட்டர் டெபாசிட்டி. நம்ம இதில் ஆட்டோட அளவு வந்து உங்களுக்கு 1.5 கிலோ வரைக்கும் அரைக்கலாம். இதுலேயே உங்களுக்கு 2 லிட்டரும் இருக்குது உங்கள்கிட்ட. சரி, இந்த மாடல் பார்த்துட்டிங்கன்னா நம்மள்கிட்ட 3 லிட்டர் டெபாசிட்டி இருக்குது, 2 லிட்டர் டெபாசிட்டி நம்மள்கிட்ட இருக்குது. இதுக்கு வாரண்டின்னு பார்த்துட்டிங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்டி வந்துடும். மோட்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா காப்பர் மோட்டரில் வந்துடும். நம்ம பார்த்து இப்போ டேபிள் டாப் கிரைண்டர் எல்லா கம்பெனிக்குமே நம்ம வந்து 1500 ml மதிப்புள்ள ஹாட் பாக்ஸ் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம்.
நீங்க ஆன்லைன் ரேட்டையும் அல்லது மற்ற கடை ரேட்டையும் நீங்க கம்பேரிசன் பண்ணிட்டு நம்ம சிவன் பர்னிச்சர்ல வந்து நீங்க பொருள் பாத்தீங்கன்னா எங்களோட ரேட் எவ்வளவு தரமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே இன்னைக்கு நம்ம ஜியோன் பர்னிச்சர்ல கிரைண்டர் பத்தி அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதாவது மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து நம்ம டிஃபன் எந்த அளவுக்கு முக்கியமா சாப்பிட்றோமோ அது சாப்பிடறதுக்கு முக்கியமானது வந்து கிரைண்டர் தான். ஸோ அதுல வந்து இவ்வளவு பிராண்ட் இருக்கு. அந்த பிராண்ட்லயுமே பாத்தீங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டிஸோட இருக்கு. எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத கூட அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வாட்ச் பொறுத்து அப்புறம் எக்ஸ்ட்ரா ஃப்ரீயா கொடுக்கக்கூடிய கோகனட் ஸ்க்ரப்பர், அப்புறம் வந்து சப்பாத்தி மாவு பேசுறது, இப்போ புரோட்டா மாவு பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து நமக்கு ஃப்ரீ ஐட்டம்ஸ்லாம் வந்து அந்தந்த பிராண்ட்ல வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கறது அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் அந்த மாதிரி நம்ம டைமர் செட் பண்ணிக்கிறதா இருக்கு. பட் கிரைண்டர்ல இருக்கு அப்படிங்கறத வந்து இன்னைக்கு நான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து கையில தான் எடுத்துக்கணும், கரண்டில தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அப்படியே சாய்ச்சிட்டு கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிஷின்லாம் வந்து நான் இப்பதான் பார்த்தேன். ஸோ கிரைண்டர் வந்து அழகா வந்து வச்சிருக்காங்க, அழகா வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாங்க. அண்ட் யாருமே நம்ப முடியாத அளவுக்கு மற்ற கடைகளை வந்து நீங்க விசாரிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்க ரேட் கேட்டு பாருங்க. அண்ட் ஆன்லைன்லயும் நீங்க செக் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம ஜியோன் பர்னிச்சர்ல வந்து நாங்க ரேட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கம்மியான விலையில தரமா வந்து குவாலிட்டி வந்து நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் நம்மளோட மக்களுக்காக, நம்மளோட கஸ்டமர்ஸ் அண்ட் ரெகுலர் ஆன்லைன் 2 கஸ்டமர்ஸ்க்காகவுமே எந்த கிரைண்டர் நீங்க எடுத்தாலுமே இந்த மாதிரி ஒரு ஹாட் பாக்ஸ் ஒரு ஃபேமிலிக்கே தேவைப்படுற அளவுக்கு அழகா வந்து நமக்கு ஃப்ரீயா கொடுக்க போறாங்க. ஸோ தீபாவளி முடிஞ்சாலுமே ஆஃபர் வந்து சூப்பரா கொடுக்குறாங்க. ஸோ இந்த சாய்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மேல உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப்ல கால் ஆர் மெசேஜ் பண்ணி நீங்க புக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ என்னங்கிறத வெயிட் பண்ணி பாருங்க. பை பை.